இவருக்கு ஈடு இணையே இல்லை என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்று நம்புகிறதும், கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் ஒத்துழைக்க மறுப்பதும் பெருமையின் அறிகுறிகளாகும். எந்த குழுவும் உங்களை பற்றி கசப்பாகவே உணரும். புதிதானவற்றை கண்டுபிடித்தல் இல்லாமலாகும். இதை தவிர்ப்பதற்காக நான் மற்றவர்களிடம் இருந்து எவற்றை கற்றுக்கொள்வது என்று கேட்கலாம். குழு வெற்றி அடையும் பொழுது அதை கொண்டாடலாம். முதலாவதாக பொருளாசை எதையும் பொருட்படுத்தாது. பணத்தை, பதவி உயர்வை நோக்கி போவதும், சக பணியாளர்களை நசுக்கி எல்லா வெற்றிகளையும் தன் பெயரில் எழுதி கொள்வதும் பொருளாசையை காட்டுவதாகும். இப்படி செய்யும் பொழுது குறுகிய கால லாபம் கிடைத்தாலும் நீண்ட காலத்தில் நற்பெயர் கெட்டுப்போய்விடும். பதவியை பொறுத்து அல்ல, வெற்றியின் அளவை கொண்டே தீர்மானிக்க வேண்டும். சுயநலம் இல்லாமல் யாருக்காவது வழிகாட்டுங்கள். அடுத்தது கோபம். அழுத்தமான சூழ்நிலையில் கோபத்தில் வார்த்தைகளால் அனைவரையும் விளாசுவது, மனதுக்குள் வைராக்கியத்தை வைத்திருப்பது, சூழ்நிலையை மோசமானதாக உருவாக்குவது. நம்பிக்கை இருக்க வேண்டிய இடத்தை பயம் பிடித்துக் கொள்ளும். நமக்குள் பிரச்சனை வேண்டாம், இதை எப்படி தீர்ப்பது என்று யோசிப்போமா என்று கேட்பதன் மூலம் இந்த சூழ்நிலையை வெற்றிகரமாக சமாளிக்கலாம். அடுத்தது விரோதம். மற்றவர்களின் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாதது, அவர்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பரப்புவது, உடன் பணியாளர்களை குறைவாக மதிப்பிடுவது. முன்னேற்றத்திற்கு உரியவராக அல்லாமல் சில்லறையான மனிதராக நீங்கள் நினைக்கப்படுவீர்கள். பொறாமையை நான் அவர்களிடமிருந்து எவற்றை கற்றுக்கொள்ள முடியும் என்று ஆர்வமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்தது ஆசை. ஜொலிக்கின்றவற்றின் பக்கமாக ஈர்க்கப்படுதல். உதாரணமாக, உண்மையான திறன்களை பெருக்காமல் ஏஐ இன்ஃபுளுசர் போன்றவற்றின் மேல் கவனம் செலுத்துதல். பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். அகல உழுவதிலும் ஆழ உழுவதே நன்று. இன்னொரு திறனுக்குள் இறங்குவதற்கு முன்பாக ஒரு திறனை முழுவதுமாக கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் தலையிடுவது, நான் செய்து விடுகிறேன் என்று எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வது, எதையும் திறம்பட முடிக்காமல் முற்றிலும் சோர்ந்து போக செய்யும். தரம் போய்விடும், செயல்கள் தேங்குவதற்கு நீங்கள் காரணமாகி விடுவீர்கள். குவாலிட்டி சஃபர்ஸ் and you become the bottleneck. தயங்காமல் என்னால் இப்பொழுது முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நான் இன்னொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் பொறுத்திருங்கள், அல்லது வேறு யாரேனும் உங்கள் வேலையை செய்ய முடியுமா என்று தேடுங்கள். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.